நம்ம இன்றைக்கி இருக்கிறது குபேரலிங்கேஸ்வரர் கோவில். திருக்கழுக்குன்றம் கிரிவல பாதையில் இந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு போனதும் இந்த நந்தியை பாருங்களேன். அது ஈசனை நோக்கி பார்க்காம ஒரு பக்கமாக திரும்பி இருக்குது. அதை பார்த்ததும் நமக்கு என்ன தோணும்? என்ன ஈசன் மேலே கோவமா? அப்படி தானே நம்ம யோசிப்போம். அப்புறமா அது எதை நோக்கி பார்க்குது அப்படின்னு பார்த்தேன். அது திருக்கழுக்குன்றம் மலையை நோக்கி பார்க்குது. அதாவது நம்ம ஈசனை ஈசன் பார்த்து கும்பிடும்போதே ஒரு சிலர் சக்தியையும் சேர்த்து கும்பிட்டுருவாங்க, சிவமும் சக்தியும் சேர்த்து கும்பிடுவாங்க. அது என்னென்னா, அவங்களோட உணர்வுக்குள்ள சிவமும் சக்தியும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், அதனால் கும்பிட்டுருவாங்க. சில பேர் சிவம் ஒரு இடத்துல கும்பிட்டுட்டு சக்தியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. இது நம்ம உணர்வுக்குள்ளே அவங்க எப்படி நிற்கிறாங்க அப்படின்றது தான். அதாவது அந்த நந்தி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈசன் இந்த லிங்க திருமேனியில் மட்டும் இல்லை, அவன் இயற்கையாகவே எல்லா இடத்துலையும் இருக்கான். குன்றில் இருக்கான், காற்றுல இருக்கான், நமக்குள்ளே இருக்கான், சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்றது தான் அந்த நந்தி சொல்லுது. சரி, மலையை நோக்கி பார்க்குதே, அப்போ இவ்வளோ தெருக்கு தெரு லிங்க திருமேனி, சிறப்பு வாய்ந்த கோவில்கள், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டு குழந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோன்னா அதோட ஆசைக்காக அதுக்கிட்ட போய் ஒரு பரிவு, ஒரு அன்பு காட்டுவோம். ஏன்னா இது நம்ம வீட்டு குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதை மாதிரி நம்மெல்லாம் வழிபடுறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு, பரிவு காட்டுறதுக்கு ஒரு திருவுருவம் தேவை. அதனால தான் இந்த லிங்க திருமேனிகள். நம்ம அந்த ஈசன்கிட்ட போய் நம்ம அன்பை பரிமாறணும், கட்டி அணைக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த லிங்க திருமேனிகள். ஒவ்வொரு லிங்க திருமேனியும் ஒரு இடத்துல பெருசாகவும், ஒரு இடத்துல சின்னதாகவும், ஒரு இடத்துல சுயம்புலிங்கமாகவும் இதுக்கெல்லாம் தோன்றி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட அன்பு வெளிப்பாடு தான். இதை தான் மாணிக்கவாசகர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் எல்லாருமே அவங்களோட பாடல்களில் சொல்லியிருக்காங்க. நம்ம தேவார பாடல்கள் பற்றி பேசலனாலும் கண்டிப்பாக பேசலாம். அதே மாதிரி இந்த கோவில் பற்றி சொல்லியே ஆகணும். நாங்கள் மதியம் 2 மணிக்கு போயிருந்தோம். அந்த 2 மணிக்கு அந்த கோவில் ஓப்பனாக இருந்துச்சு, சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது என்னென்னா, நமக்கு அவனை பார்க்கணுன்னு எண்ணம் இருக்கணும். இது எந்த நேரம் அப்படின்றதுலாம் இல்லை, அதுக்காக அவன் காத்துட்டே இருப்பான் அப்படின்றது தான்.